So what's up guys, this is Rocky. So after long days, ஒரு லாங் வீடியோ guys. எதனால் ஏங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அண்ட் தென் நான் ஜாபுக்கு போனேன்னா எஸ் அஃப்கோர்ஸ். ஸோ 2 types ஆஃப் ஜாப்ஸ்க்கு நான் போனேன் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டோம்னா லாண்ட்ரி சர்வீஸ். இட்ஸ் அண்ட் 12K salary job. அங்கே என்னென்ன மாதிரியான வேலை இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, நாட் ஆன் த ஹேண்ட் வாஷ் பட் ஐ வாஷ் த கிளாத்ஸ் ஆன் மிஷின்ஸ், வாஷிங் மிஷின் பிக்கிங் கிளாத்ஸ் வந்துட்டு ட்ரை க்ளீன் பண்ணுறக்கோ அல்லது வாஷ் பண்ணுறக்கோ பிக் பண்ணணும். அண்ட் தென் வாஷ் அண்ட் ஃபோல்டு பண்ணி வைக்கணும். அண்ட் தென் வாஷ் பண்ணிட்டாங்கன்னா அதை ட்ரை பண்ணுறதுக்காக காய போடணும். அண்ட் தென் சாரீஸ்க்கு சாஃப்ட்னர் பண்ணணும். ஷூஸ் எல்லாம் பேக் பண்ணி வைக்கணும். ஷர்ட்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா ஸ்டார்ச் பண்ணணும், ஸ்பெஷலி டெலிவரி பண்ணணும். அண்ட் தென் கஸ்டமருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும், சார் யுவர் கிளாத் இஸ் ரெடி. தென் ஐ குயிட் ஆஃப்டர் அண்ட் 15 days, ஐ திங்க் 15 days. ஸோ எதனாலன்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்கும்போது ஃப்ளிப்கார்ட்டில் மேசிவான ஒரு வாக்கின் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எந்த மாதிரினா வந்துட்டு வேர் ஹவுஸில் மதர் ஹப்பில், ஸோ எம்ஹெச்னு சொல்லுவாங்க. எதனால் அந்த ஜாபை குயிட் பண்ணிட்டு ஃப்ளிப்கார்ட்டை சூஸ் பண்ணேன்னா, சேல்ரி வந்துட்டு நல்லாயிருக்கும் கைஸ், லைக் 17,500. ஸோ லீவ் எடுக்காமல் போனோம்னா ஸோ இன் ஹேண்டாக வந்துட்டு 17,500 rupees கிடைக்கும். அண்ட் அதே நேரத்தில் அந்த ஜாப் வந்துட்டு இட்ஸ் அண்ட் அரௌண்ட் ஆஃப் 10 to 11 hours கைஸ். லைக் 9 o'clock மார்னிங் போனோம்னா நைட் வந்துட்டு 8 அல்லது 8:30 ஆயிரும். ஸோ இது வந்துட்டு அப்படி கிடையாது. ஸோ 9 hours ஒர்க் தான். அண்ட் ஷிஃப்ட் பேசிக் 3 shift இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நான் ஃப்ளிப்கார்ட் சூஸ் பண்ணேன். ஸோ வந்து மேபி ஏதாவது கான்டென்ட் க்ரியேஷன் பண்ணலாம். ஸோ அட்லீஸ்ட் ஜாப் போயிட்டு ஒரு பார்ட் டைமாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் இருந்துச்சு. அது வந்துட்டு ஒரு சுவாரஸ்யமான கதை கைஸ். ஃபஸ்ட்டு வாக்கின் வச்சுருக்கிறப்ப வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டே வந்துட்டு நான் ரெஸ்யூம் மறந்துட்டு போயிட்டேன். அண்ட் தென் வந்து பார்த்தோம்னா ஸோ ஹெச்ஆர்கிட்ட சொன்னங்காட்டிக்கு ஹெச்ஆர் சொன்னாங்க அப்போவே, நோ இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ரெஸ்யூம்லாம் தேவைப்படாது அப்படின்னேன். ஸோ எனக்கு புரியல, என்னடா அது இன்டர்வியூ வச்சுருக்காங்களே ரெஸ்யூம் தேவையில்லையே அப்படிங்கிறாங்களேன்னு பார்த்தா ஜாப் அந்த மாதிரி கைது. ஸோ மதர் ஹப்புக்குள்ளே போய் பார்த்தோம்னா ஸோ அங்கே நிறைய விதமான ஜாப்ஸ் இருக்குது. எம்ஹெச்சில் வந்துட்டு பார்த்தோம்னா 3 types ஆஃப் ஷிஃப்ட்ஸ் இருக்குது. மார்னிங், அப்புறம் மதியம், அண்ட் தென் வந்துட்டு நைட்டு. ஒரு குட்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபுட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ நீட்டாக தான் இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க, நியூ ஃப்ரெண்ட்ஸு. அண்ட் தென் வந்து பார்த்தோம்னா அதையும் வந்துட்டு நான் குயிட் பண்ணிட்டேன் கைஸ். ஸோ அது வந்துட்டு என்ன கேட்டிங்கன்னா, இது வந்துட்டு கரியர் பில்ட் பண்ணுற ஏஜ். லைக் எஸ்பெஷலி இந்தியாவில் வந்து பார்த்துட்டோம்னா பேரண்ட்ஸ்க்கு கரியருங்கிறத வந்துட்டு ஒரு டாக்டராக ஆகிறதா இருக்கட்டும், என்னோடய பையன் அல்லது பொண்ணு வந்துட்டு ஒரு இன்ஜினியர் ஆகட்டும், இல்லை வந்துட்டு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆகணும், இல்லைன்னா வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் லெவலில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கணும், இல்லாட்டி வந்துட்டு ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கணும். ஸோ இது வந்துட்டு மட்டும்தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கரியராக வந்துட்டு பார்க்குறாங்க. ஸோ நான் வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் பல இருக்குதுன்னு சொல்கிறேன். லைக் ஆக்டர்ஸ் அண்ட் தென் மியூசிஷியன்ஸ், லைக் ஸ்போர்ட்ஸில் ஃபுட்பால்ஸ், ஸோ கேமிங்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபீல்டுகளும் வந்து பார்த்தோம்னா இந்த கரியரத்தில் தான் வரும். ஸோ அந்த வகையில் நான் சூஸ் பண்ணது ஐ வில் பிகம் அன் யூடியூபர் ஒன் டே. எஸ் கைஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு யூடியூபர் ஆகும். ஸோ ஐ வாண்ட் டு பி அன் யூடியூபர், நாட் அன் வேர்ல்ட் லெவல் ஃபேமஸ் யூடியூபர். ஐ வாண்ட் ஜஸ்ட் டு பி அன் யூடியூபர், நாட் லைக் a biggest YouTuber. I am just want to be an YouTuber. அதுதான் வந்துட்டு என்னோட கரியர் சாய்ஸ். Yeah, that's why I am quitting that job too. But it's a very well job guys. ஸோ அது வந்துட்டு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக போச்சு. லைக் மார்னிங் போவோம், ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஜாலியாக பேசிட்டு வேலை செய்வோம், அண்ட் வீட்டுக்கு வருவோம், தூங்கிடுவோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஓவர் கம்ஃபர்ட்டாக ஆயிடுச்சு ஜாப். ஸோ அதனால் வந்துட்டு அதையும் நான் குயிட் பண்ணிட்டேன். ஸோ யூடியூபர் ஆகணுங்கிறது ஒரு கனவாக இருந்தால் கூட இந்த காலத்தில் அது கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கஷ்டம் தான். ஏன்னா காம்படிஷன் ஜாஸ்தி, ரொம்ப ஜாஸ்தி. ஸோ சம் பீப்புள் டெல்ஸ் ஐ ஒன்லி ஸ்டார்ட் யூடியூப் ஃபார் அண்ட் மணி. அஃப்கோர்ஸ் தட்ஸ் த ஃபக்கிங் ட்ரூத், பட் தட்ஸ் நாட் ஒன்லி த ரீசன் கைஸ். ஸோ ஐ வுட் லைக் டு கிவ் அண்ட் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் டு த பீப்புள், அண்ட் ஐ வுட் like to help the people who are suffering in their lives, not only a human being like a fish or a dog or a bird, like planting trees, so etc. They all also have their own rights to live in the earth. So the world is common for everyone. At the end of the day, I have do something for that. For that, I need some money. So that's the truth.
but now I only focus on my content, so it will help me to earn some money and help others. And maybe if my plan works out correctly, I can do this all of my day until I might die. I don't know why I'm talking this, just I want to say that. ஸோ இனி வரும் காலத்தில் கேமிங் கண்டென்ட் போடலான்ட்டு இருக்கேன் கைஸ். ஸோ அதனால் பார்த்துட்டோம்னா, ஸோ இத்தனை நாள் சப்போர்ட் பண்ண மாதிரி இனியும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ யா, லெட்ஸ் see வாட் ஹேப்பன். ஸோ இதே மாதிரியான இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் சந்திப்போம். அன்டில் சைனிங் ஆஃப். அண்ட் நான் உங்கள் ராக்கி. So yeah, I want to become an YouTuber, not on the world level, or not in my country, or not in my state, or not even in my district. But at least I'll become a YouTuber on my village. It will be happy for me, guys.